எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் அதில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை சேர்ந்த 722 தொழிலாளர்களின் பெயர்கள் இல்லாததால் அக்கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி ஆகிய மலை கிராமங்களில் செயல்பட்டு வந்த பிபிடிசி தனியார் தேயிலை தோட்டம் மூடப்பட்டதால் சுமார் 500 தொழிலாளர்கள் வேலையிழந்தனர். இருப்பினும் அங்கேயே வாழ்வாதாரம் கோரி தொழிலாளர்கள் கீழே இறங்க மறுத்துள்ளனர். இது தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அரசின் வீடு உட்பட உதவிகளை பெற்றுக்கொண்டு சுமார் 150 குடும்பத்தினர் கீழே குடிபெயர்ந்து வந்து விட்டனர். தங்களுக்கு சாதகமாக ஏதாவது உத்தரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சுமார் 320 குடும்பத்தினர் விருப்ப ஓய்வில் கையெழுத்து இடாமல் குடியிருப்புகளையும் காலி செய்யாமல் உள்ளனர். இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் இதற்கு முன்பு 1906 பேர் வாக்காளர் பட்டியல் இருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள எஸ்ஐஆர் பட்டியலில் 722 தொழிலாளர்களின் பெயர்கள் இல்லாததால் மாஞ்சோலை மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காலமா 4 தலைமுறையா நாங்க எஸ்டேட்ல வாழ்ந்தவங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாட்டி தாத்தா கூட அங்க வாழ்ந்தவங்க தான். அது இப்போ எங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ எஸ்டேட்டில் கொஞ்ச நாள் வாழ்வோம், இங்கே எஸ்டேட் கீழே வேலை பார்ப்போம். அப்படி போய் இருக்கிறதுனால கலெக்டர் நாங்கள் மொத்தத்திலே அங்கே இல்லை, இவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு கலெக்டர் சொல்லுதாரு. எதுக்கு கலெக்டர் சொல்லுதாருன்னா, எங்களை எப்படியாவது எங்களை நசுக்கி கீழே கொண்டு வந்துருங்கிற எண்ணம் தான் அவருக்கு, வேற எதுவுமே இல்லை. அவருக்குள்ள சொத்தை நாங்கள் கேட்கல, எங்க உரிமையை தான் நாங்கள் அவர்கிட்ட கேட்போம். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை அவர் கொடுக்கணும். ஏன்னா ரேஷன் கவர்மெண்ட் கொடுக்கு, ஏன் அதை அவர் தடுக்காரு? எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும், ஏன் அதை கொடுக்காம வச்சிருக்காரு? கொடுக்கணும், எங்களுக்கு கண்டிப்பா எங்க உரிமையை கொடுங்க. ஏன் எங்க ஓட்டை எங்களுக்கு அவர் தரணும். அவர் எங்களுக்கு தர மாட்டுக்காரு. எதுக்கு தர மாட்டுக்காருன்னா, நாங்க இல்ல, அப்ப நாங்க இல்லைன்னா நாங்க செத்து போனதுக்கு அர்த்தமா? அவர் அப்படி எங்களை நினைக்காரு. 14 பேருக்கு மட்டும்தான் அங்க இருக்குன்னா நாங்க அப்ப என்ன செய்வாங்க? பிள்ளைகளை நாங்க ஸ்கூல்ல சாப்போம், எங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நாங்க கீழே தான் வேலை பார்க்கணும், எங்க மாப்பிள்ளை வேலை பார்க்க நாங்க ஒரு 2 நாள் வருவோம், 2 நாள் எஸ்டேட்டுக்கு போவோம். நாங்க இல்லாத நேரம் அவர் எஸ்டேட்ல பார்த்துட்டு ஒருத்தருமே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாதுல. கோர்ட்ல இருந்து வந்த சம்மனையே இவர் மதிக்காம எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு ரேஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவங்கவுங்க அராஜகம் பண்ணக்கூடாது, எங்க வயிற்றுல அவங்க அடிக்க கூடாது. எங்களுக்கு ஓட்டு எஸ்டேட்ல தான் வேணும். நாங்க 2 ட்ரிப்பு ஃபார்ம் நிரப்பி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா எஸ்டேட்ல எங்களுக்கு ஓட்டு வேணும். எங்க அந்த உரிமைக்காக நாங்க போராடுவோம். வேற எங்கேயும் நாங்க ஓட்டு போட மாட்டோம்.